வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். நிறைவே காணும் மனவேண்டும் முருகா, அதை நீ அனைவருக்கும் தர வேண்டும். அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களே, இப்புண்ணிய பூமியில் வாழும் யாவரும் இன்புற்றிருக்க இறையருள் மிக முக்கியமான ஒன்றாகும். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சக்தி மலையில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக அமர்ந்து அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ வெற்றிவேல் முருகன் ஆலய திருப்பணி மற்றும் புனரமைப்பு பணிகள் செய்ய சக்தி சேவா சங்க நிர்வாகிகளால் தீர்மானித்து ஆகம விதிப்படி பூஜை செய்து தலை சிறந்த சபதியை கொண்டு ஆலய திருப்பணிகள் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. சங்க நிர்வாகிகளால் எடுக்கப்பட்ட முடிவின்படி முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமானுடைய கருவறை மற்றும் அர்த்த மண்டபத்தை கற்கோயிலாக மாற்றி அமைக்கவும், பைரவர், நவகிரகம், ஆஞ்சநேயர் திருக்கோயில்கள் புதிதாக கட்டவும், புதிதாக தேர் செய்யவும், திருக்கோயிலை சுற்றி மதில் சுவர் எழுப்பவும், திருக்கோயிலுக்கு வர்ணம் பூசவும், நிரந்தர யாகசாலை அமைக்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. முருகப்பெருமானின் அருட்கடாட்சத்தை உணர்ந்த பக்தர்களின் கூட்டம் முருகப்பெருமானுடைய அருளாசியினாலும் சிவபெருமானுடைய திருவருளாலும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகின்றன. திருப்பணியின் முதற்கட்டமாக முருகப்பெருமானுக்கு பாலாலயம் அமைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானுடைய கருவறை அர்த்த மண்டபம் நீக்கப்பட்டு அஸ்திவார பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக கற்கோயில் கட்டுவதற்காக ஆந்திர மாநிலம் குப்பம் பகுதியில் இருந்து கற்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அந்த கற்களெல்லாம் இன்று நம்மளுடைய ஆலயத்துக்கு வந்து சேர்ந்துள்ளன. அந்த கற்களைத்தான் இப்போது கோயில் வளாகத்தில் இறக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வீடியோத்தான், அந்த காட்சியைத்தான் இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கோவில் கட்டுமான பணி ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இந்த கோயில் கட்டுமான பணியை ஸ்தபதி செல்வராஜ் அவர்கள் செய்ய உள்ளார். இப்போது கற்களெல்லாம் அங்கே இறக்கப்படுகின்ற காட்சியைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நமது திருக்கோயிலில் முருகப்பெருமானுக்கு நடைபெறக்கூடிய வைகாசி விசாகம், கந்த சஷ்டி, தைப்பூசம், பங்குனி முத்திரம் போன்ற விழாக்கள் மிக சிறப்பு வாய்ந்த வகம். அதிலும் தைப்பூச விழாவில் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை புரிந்து முருகப்பெருமானை வணங்கி திருத்தேர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்து முருகப்பெருமானுடைய அருளாசியை பெற்றுச் செல்கின்றனர். கந்த சஷ்டி விழாவும் 1 வார காலமாக நடைபெற்று வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். சிறப்புமிக்க இத்திருத்தலத்தை சிறப்பிக்கும் விதமாகத்தான் இப்போது இந்த கட்டுமான பணி நடைபெறுகிறது. அதேபோன்று சிவபெருமானுக்கு பிரதி மாதம் நடைபெறக்கூடிய பிரதோஷ பூஜை, குறிப்பாக சனி பிரதோஷம், மகா சிவராத்திரி, ஐப்பசி மாதத்தில் நடைபெறக்கூடிய அன்னாபிஷேகம் எல்லாம் சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளாகும். ஒவ்வொரு சனி பிரதோஷத்திலும் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை வணங்கி செல்கின்றனர். மகா சிவராத்திரி விழாவானது மிகச்சிறந்த விழாவாகும். இரவு முழுவதும் பக்தர்கள் திருத்தலத்தில் தங்கி சிவபெருமானுடைய போற்றி வணங்கி சிவபெருமானுடைய அருளாசியை பெற்றுச் செல்கின்றனர். இந்த திருப்பணியானது சிறப்புற அமைய வேண்டும். அதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு நல்க வேண்டும். நீங்கள் எல்லாம் இந்த திருப்பணியில் கலந்து கொண்டு உங்களால் முடிந்த உதவியை கோயில் திருப்பணிக்கு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் அனைவரும் சேர்ந்து செய்தால்தான் இத்திருப்பணியானது சிறப்புற அமையும். ஆலயப்பணி அறப்பணியாகும். கோவில் உபயம் கோடி புண்ணியத்தை சேர்க்கும். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி.